அப்ப அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய சிம்மத்துக்கு வந்துச்சு. வேற வழி இல்லை. எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிக்க பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல என்னால நடிக்க முடியல, என் மனசுக்குள்ள பெரிய போராட்டத்துல நான் இருக்கேன் அப்படின்ற குடும்பத்துல அப்படி ஒரு சிம்மமும் உண்டு. வேலை செய்யற இடத்துல என்னால நீ வந்து எனக்கு ஈக்குவல் புத்திசாலித்தனமே உனக்கு கிடையாது. சிம்மத்துக்கு யார்கிட்டயும் கையை கட்டி வேலை செய்ய பிடிக்கும். அப்படி கையை கட்டி ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்யறாங்கன்னா அவன் என்னை விட சுப்பீரியரா இருக்கும். அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் கீழே போய் நான் வேலை செய்யணும். அதுவும் அவன் என்ன ரொம்ப டார்கெட் பண்ணி நான் முட்டாளுன்ற மாதிரி என்ன வந்து பண்றான், கார்னர் பண்றான். அதனால நான் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். பெரிய வேலையை தூக்கி போட்டு வந்த சிம்மம் எத்தனையோ விட்டுமா. வேற வழி இல்லாம வேலை செய்யற இடத்துல ரொம்ப பல்ல கடிச்சு டெய்லி கொடுமை அனுபவிக்கிற சிம்மம் உண்டு. உடல் சார்ந்த உபாதைகள் குடும்பத்தை எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சுருக்கும். இந்த காலகட்டம் குடும்பமும் கண்ட்ரோல்ல இல்லை. இப்படி சனியினால நிறைய டார்கெட்டான சிம்மராசி அன்பர்கள் இப்ப சனி அஷ்டமத்து சனியாவே தான் இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல பட்டதுனால சனி முழுசா உங்களை விட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஃப்ரீ பண்ணிட்டு போயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். அதனாலதான் குரு 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்த உடனே நல்லா சாப்பிடுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குறாங்க, நிம்மதியா இருக்காங்க. அதே மாதிரி சிம்மத்துக்கும் சுபவரையம் அப்படின்றது சொல்லிட்டா உண்டுமா. நிறைய சிம்மராசி என்பர்கள் சுபவரையம் அப்படின்ற பட்சத்துல ஒரு வீடு கட்டுறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாக்குற வாங்குறது அப்படின்னு கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, வெளிநாடு டூர் போறது, முக்கியமா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா.